அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த அமைதி திட்டத்தை இஸ்ரேல் முறையாக அங்கீகரித்துள்ளது. நேற்று இரவு கூடிய அமைச்சரவையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி 24 மணித்தியாலத்துக்குள்ள இது தொடங்கும். காசாவிலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் பின்வாங்கும். அதே நேரத்தில் 54 விதமான பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கும் என்னும் பிரதமர் அலுவலகத்தின் பேச்சாளர் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில 72 மணித்தியாலத்துக்குள்ள உயிருடன் இருப்பதாக நம்பப்படும் 20 பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கும். இறந்த 28 பணைய கைதிகளுடைய உடலையும் வழங்கும் இன்னும் எதிர்பார்க்கப்படுது. ஆனா இதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்படலன்னு சொல்லுது. பின்னர் இஸ்ரேல் தனது சிறையிலிருந்து ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் பலஸ்தீனிய கைதிகள் 250 பேரை விடுவிக்கும் இன்னும் காசாவிலிருந்து 1700 கைதிகளை விடுவிக்கும் பலஸ்தீன் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. ட்ரம்பினுடைய திட்டத்தின்படி இஸ்ரேலிய பணைய கைதிகள் இறந்தவர்களுடைய ஒரு உடலுக்கு பதிலாக காசா மக்களினுடைய 15 உடல்கள் திருப்பி அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே நேரத்தில் மனிதாபிமான உதவிகளை ஏற்றிய நூற்றுக்கணக்கான லாரிகள் காசாவுக்குள் நுழையும் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு.